உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார். The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள். வணக்கம் யூடியூப் வாசக அன்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது கல்வி யோகம் பற்றி பேச உள்ளேன். இப்பொழுது நாடே பெரும் சர்ச்சையில் இருப்பது நீட் நீட் நீட். எங்கு பார்த்தாலும் நீட், எங்கு பார்த்தாலும் நீட். NEET என்று சொல்லக்கூடிய நீட் பேய் என்று பிடித்து மாணவர்களையும் சரி, பெற்றோர்களையும் சரி, அரசியல்வாதிகளையும் சரி, டாபிக்கே இல்லாத அரசியல்வாதி கூட இப்போ லைம்லைட்டுக்கு வந்துட்டார். அதுக்கு என்னடா அது நீட்னா நேஷனல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட். நேஷனல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படி என்றால் என்ன? தேசிய தகுதி நுழைவு சோதனை. அவ்வளவுதான், தேசிய தகுதி நுழைவு சோதனை. இது நான் நேற்று என்னிடத்தில் நிறைய டிசைபிள்ஸ் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாமே மருத்துவர்களாக இருக்கிறார்கள். காரணம், மருத்துவத்திற்கென்று ஒரு கிரகம் இருக்கிறது. ஞானகாரகன் கேதுவும் போகக்காரகன் ராகுவும் செவ்வாயும் வலுத்த ஜாதகங்களுக்கு மருத்துவர் ஆவார். நான் மருத்துவன் ஆகவில்லை. ஆனால் எந்த 3 கிரகங்களும் என் ஜாதகத்தில் பலமாக இருப்பதால் 30 ஆண்டு காலமாக என்னிடத்தில் டிசேபிள்ஸாக இருப்பவர்கள் பெரும் மருத்துவர்கள். அதில் நேற்று ஒரு மருத்துவரிடம் நான் பேசினேன். என்னதான் சார் இந்த நீட்டுன்னா என்ன? அது நல்லதா கெட்டதா? மாணவர்களுக்கு அது உதவி புரியுதா இல்லை தீமை புரியுதா? பெற்றோர்களுக்கு அது உதவி புரியுதா தீமை புரியுதா? இல்லை பொதுமக்களுக்கு அது தீமை புரியுதா இல்லைன்னா நன்மை புரியுதா? இல்லை அரசியல்வாதிகள் தீமையா நன்மையா? இல்லை தமிழ்நாட்டுக்கு நன்மையா தீமையான்னா அவர் ரொம்ப தெளிவாக சொன்னார். அவங்க குடும்பத்தில் நான் சொல்லி தான் எல்லாம் நடந்திருக்கு. நல்லது நடந்திருக்கு, கெட்டது நடந்திருக்கு. அவங்க பொண்ணுக்கே ஃப்ரீ சீட் கிடைக்கும்னு சொன்னேன். 99 கிடைச்சது. அவர் பேர் டாக்டர் KP நடராஜன், MBBS, நம்பர் 75, பேப்பர் மில்ஸ் ரோட்டில் இருக்கார். அப்போ தான் அவர் சொன்னார், சார் இதை பாருங்க, ஆக்சுவலாக இது அரசியல்வாதிங்க பண்ணுற வேலை. நீட்டுன்றது இப்போ நீங்கள் ஒரு ஜோசியர்னாக்கா உங்களுக்கு திறமை இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு பரிசோதனை பண்ணுற தகுதி யாருக்கு இருக்குது? வர்ற கிளைண்ட்டுக்கு நீங்கள் கடந்த காலம் ஒழுங்காக சொன்னா தானே அவன் உங்களுக்கு நீங்கள் நல்ல ஜோசியம் சொல்ல போகிறான். அது நீங்கள் சொல்லலைனாக்கா அவங்க நல்ல ஜோசியம் சொல்ல மாட்டாங்கல்ல. அதே மாதிரி தான் ஒரு டாக்டர். இது ஒரு 10 துறைக்கு வச்சுருக்காங்க. பல் மருத்துவம் என்ன, ஹோமியோபதி, சித்தா, இந்த மாதிரி மனித உயிர்களோடு விளையாடுறாங்க. மனித உயிர்களோடு விளையாடும் போது ஒரு ஜோதிடம் சொல்லும் போதே எவ்வளோ கேள்வி கேட்குறான். எனக்கு எத்தனை தம்பின்னு சொல்லுன்றான். சாஸ்திரத்தை கெடுத்து சகோதர ஸ்தானம்னு ஒரு பழமொழியே இருக்குது. சோதிடம் என்பது ஒரு கிளைண்ட்டும் ஒரு அஸ்ட்ராலஜரும் இணைந்து செல்லக்கூடிய பாதை. அதனால தான் 2 உடல்கள் காமத்தில் இணையும், 2 மனங்கள் காதலில் இணையும், குருவும் சீடனும் இணைவது ஆத்ம கலப்பு. உடல் கலப்பு என்பது காமம், உள்ள கலப்பு என்பது காதல், உயிர் கலப்பு என்பது தான் ஜோதிடம். எந்த ஒரு விஷயம் தெரிஞ்ச ஜோதிடம் கடந்த காலத்தில் இந்த தசாபுக்தி வந்திருக்கிறது, இந்த பதன் நடந்துவிடும். அதே போல் நிகழ்காலம், அதே போல் எதிர்காலம், இப்படி அதற்கென்று பைலாக்கள் உண்டு, அதற்கென்று சில கிரகங்கள் உண்டு. அதற்கு மீறியும் அதை துல்லிதப்படுத்த வேண்டும் என்றால் இந்த உலகத்திலேயே எந்த கலையும் துல்லிதம் இல்லை என்பதை ஒரு நிமிடம் நீங்கள் மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். மருத்துவர்கள் இருக்கிறார்கள். ஜெயலலிதாவை காப்பாற்ற வேண்டியதானே? எவ்வளோ வேணால் பணம் தருவாங்களே அந்த அம்மா. ஏன் காப்பாற்றல? ட்ரஸ்ட் இன் கார்டுன்ட்டு போடுவான் டாக்டர், தெரியுமா உங்களுக்கு? உடம்பை கூட நீங்கள் பகுத்து பார்த்து விட முடியும். ஹார்ட் இங்கே தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் போய் 1 வருஷம் லேபரேட்டரி படித்தான்னாக்கா, ஒரு 10 பணத்தை அறுத்தான்னாக்கா, இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மனிதனுக்கும் ஹார்ட் இங்கே தான் இருக்கும், இங்கே இருக்காது. அதனால் டாக்டரில் தேர்ச்சி பெறுறது ஆர்வம் இருந்தால் மிக 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 எளிமையான விஷயம். ஆர்வம் இருக்கணும், எல்லாத்துக்கும் ஆர்வம் இருக்கணும். தச்சனாக போகிறதுக்கும் ஆர்வம் இருக்கணும், புரியுது அவங்களுக்கு? எலக்ட்ரிஷனாக போகிறதுக்கும் ஆர்வம் இருக்கணும். அதே மாதிரி டாக்டராக போகிறதுக்கும் ஆர்வம் இருக்கணும். அதே மாதிரி தான் ஜோதிடனாக போகிறதுக்கு ஆர்வம் இருக்கணும். தன்னைத்தான் அறிபவர்கள் ஜோதிடத்துக்குள் வந்தால் துரிதப்படுத்த முடியும் அந்த கலையை. வெறுமனே அக்கலையை ஹாபியாவோ இல்லை 4 பேர்கிட்ட மரியாதை கிடைக்கும். ஒரு ஜோசியர்னு சொன்னாலே சில பேர் மரியாதை கொடுப்பாங்க. இவர் நம்ம வானசாஸ்திரம் படிச்சிருக்காரு. ஜோதிடம் வானசாஸ்திரத்தின் ஒரு கலை. கலைகளுக்கெல்லாம் தலையாய கலை ஜோதிட சாஸ்திரம். அதில் உடலியல் கூறுகள் இருக்குது. இப்போ ஒரு MBBS டாக்டர் இருக்காருன்னு வைங்க. அவர்கிட்ட நீங்கள் போகிறீங்க, என்னத்தை சொல்லுவார்? ஒரு MBBS படித்தவர் 3 நாள் தலைவலிக்கு மாத்திரை கொடுப்பாரு. அதுக்கு மேலே தலைவலி குணமான நியூராலஜிக்கு எழுதி அனுப்புவார். அப்போ மருத்துவத்தில் எத்தனை பிரிவு இருக்கு பாருங்க. நியூராலஜி அப்படின்னாக்கா என்ன? நரம்பியல். ஆமாம், கம்ப்ளீட்டாக உங்கள் மூளை சம்பந்தப்பட்ட படிப்பு மட்டும் அது படிக்கிறது. கார்டியாலஜின்னா என்ன? ஹார்ட்டை பற்றி மட்டும் படிக்கிறது. சரியா? அப்புறமா இதே மாதிரி யூராலஜி இருக்குது. இப்படி போயிட்டே இருக்குது லாஜி. அதே மாதிரி தான் அஸ்ட்ராலஜியில் கூட. புரியுதா உங்களுக்கு? பேரன்ஷியல் அஸ்ட்ராலஜி, ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜி, புரியுதா உங்களுக்கு? லவ் அஸ்ட்ராலஜி, செக்ஸ் அஸ்ட்ராலஜி, புரியுதா உங்களுக்கு? இப்படி இதுலேயும் லாஜி போயிட்டே தான் இருக்குது. அதுலேயும் லாஜி போயிட்டே தான் இருக்குது. நியூராலஜி, கார்டியாலஜி, யூராலஜி, என்ன இப்படி நான் உதாரணத்துக்கு 3 சொன்னேன். இதே மாதிரி நீங்கள் லாஜின்னு தான் அதுலேயும் போகுது, இதுலேயும் லாஜின்னு தான் போகுது. ஏன்னா நான் தான் சொன்னேன் இல்லையா, 18ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி அலோபதி வரத்துக்கு முன்னாடி மருத்துவனும் ஜோதிடனே, மருந்து தயாரிப்பாளனும் ஜோதிடனே. அந்த நோய் எந்த பாகத்தில் இருக்குதுன்றது கண்டுபிடிக்கிறது ஜோதிடனே. அப்போ அவனே சிடி ஸ்கேன். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன்,
அதனால தான் இந்த கலை வந்து பிரம்ம வித்தைன்னு சொல்லப்படுது. பிரம்ம வித்தைன்னா படைக்கும் கலை. இது புரியுது உங்களுக்கு? பிரம்மான்னு யார் எங்கே தலையில் எங்கேயாவது உட்காந்து படைக்கிறது இல்லை. தெய்வஞ்சன்னு பேர் ஜோதிடத்துக்கு. தெய்வம் வந்து பேசுகிறத ரிசீவ் பண்ணுற அந்த மூளை வந்து ஜோதிடனுடைய மூளையில் தான் அந்த நர்வ்ஸ் இருக்குது, அந்த செல்ஸை வச்சுருக்காரு, இயற்கை வச்சுருக்கு. வேறு தெய்வம்னா அது கூட உடனே நீங்கள் வந்து ஒரு உருவ தெய்வத்தை நினச்சிக்காதீங்க. இந்த அருவம், இந்த காஸ்மாஸ், இந்த யூனிவர்ஸு என்ன நிகழ்த்த போடுகிறது அடுத்த கணம் என்பதை உணரக்கூடிய ஆற்றல் ஜோதிடனுடைய மூலையில் தான் இருக்குது. அந்த ரிசீவர் கெப்பாசிட்டி வேறு எவன் மூலையில் இல்லை. அதுதான் தெய்வம் உரைப்பதை, தெய்வம்னா அந்த முழுமைத்தன்மை உரைப்பதை உணர்ந்து உரைப்பவன். அதற்கு கணிதம் மட்டும் தேவைப்படாது. ஞானிகளும் ஜோதிடர்களுக்கும் இயற்கையை, ஜோதிடனாக 199 ஜோதிடர் கிடையாது, ஒரு ஞானி ஜோதிடனாக இருக்கும் பொழுது, இல்லை என்றால் ஒரு ஜோதிடன் ஞானியாகி விட்ட பிறகு இயற்கையை கொஞ்சறான். மற்ற ஜோதிடர்களாகட்டும் என்ன விஞ்ஞானிகளாகட்டும் இயற்கையை கொஞ்சறதில்லை, நேரடியாக தாக்குதல். நான் கண்டுபிடிக்கிறேன் ஒன்று அப்படின்னு கருவிகளோடு கிளம்பிடுறான். அவங்ககிட்ட இருந்து என்ன ஆகும்? பொண்ணும் மறைஞ்சு போய் காவல்துறையில் கம்ப்ளைண்ட் பண்ண மாதிரி இந்த இயற்கை தன்னை மூடிக்கொள்ளும். இதே பெண் தன்மை உள்ளது தான் இயற்கை. அதாவது இயற்கை அன்னைன்னு சொன்னோம், இயற்கை தந்தைன்னு சொல்லலை, மதர் லாங்குவேஜ்னு சொன்னோம், மதர் டங்குன்னு சொன்னோம், ஃபாதர் டங்குன்னு சொல்லலை. காரணம் என்றால் முதல் மொழி தாயிடமிருந்து தான் இந்த குழந்தை கற்றுக்கொள்கிறது. அதனால தான் எல்லாமே மதர்லேண்டு தான், மதர் டங்கு தான். அந்த மாதிரி தான் இயற்கையை எந்த ஒரு ஆத்ம ஞானம் பெற்ற ஜோதிடனாக இருந்து அவன் கொஞ்சுகின்றோனோ அப்போது இயற்கை தன் ரகசியங்களை அவிழ்த்து காட்டும். இதுக்கு கணிதமும் பேப்பரும் பேனாவும் புக்கும் மட்டும் பத்தாது. ஆத்மா, உயிர், அந்த உயிர் என்னன்றதே 99% மக்களுக்கு தெரியாது. அது ஞானிகள் உணர முடியும். அதனால தான் குர்ஜீஃப் என்ற ரஷ்ய நாட்டு தத்துவவாதி சொன்னார், மனிதன் பிறப்புரிமையாக ஆத்மாவை பெற்று பிறக்கவில்லை, அதை அவன் இறப்பதற்குள் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். ஏன்னா பல நூற்றாண்டுகளாகவே உங்களுக்குள்ளே அது இருக்குதுன்னு சொன்னதாலேயே நம்மளுக்குள்ளே தான் அது இருக்குது, அதை எது கண்டுபிடிக்கணும்னு விட்டான். அதனால தான் அவர் என்ன பண்ணார், மாற்றி சொன்னார். நீங்கள் இப்படி சொன்னதுனால தான் வீணாக போட்டான். பல ஆயிரம் நூற்றாண்டுகளாக எந்த ஒரு குழந்தையும் ஆத்மாவோடு பிறப்பதில்லை, உயிரோடு பிறப்பதில்லை, உடலோடு தான் பிறக்கிறது. அதற்குள் உயிர் இருக்கிறதா இல்லையா என்பதை அந்த குழந்தை நாளடைவில் கற்று உள் பயணமாக சென்று இன்னர்ஜெனில் போய் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அவன் உயிர் உள்ளவன். மற்றவன்லாம் நடமாடும் ரோபோக்கள். உடம்பு இருக்குது அவனுக்கு, ஆனால் உணர்வு இல்லை. சர்ஃபேஸ் லெவல் உணர்வு இருக்கே தவிர ஆழமான உணர்வு இல்லை. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், இந்த நீட்டு நன்மையாக தீமையான? 100% நன்மை. ஆனால் எதனால் இந்த தமிழ்நாட்டு அரசு அதில் பிரச்சனை பண்ணுறாங்கன்னா 100% அவங்க காலேஜ் தான் இருக்குது. அது பினாமி பேரில் இருக்குது, 2வது பொண்டாட்டி பேரில், 3வது பொண்டாட்டி பேர், 4வது பொண்டாட்டி பேரில், இல்லை 4வது பொண்டாட்டி ஒரு மச்சினிச்ச பேரில் இப்படி வச்சுக்கிட்டே போகிறாங்க. ஏன்னா அவங்ககிட்ட தான் பணம் எங்கே இருக்குதுன்னு தெரியல. இதனால் முன்னாடி வரல 50 லட்சம் 60 லட்சம் ஒரு சீட்டுக்கு வாங்கினாங்க, இனிமேல் வாங்க முடியாது. இனி இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதினா தான், நீட் எக்ஸாமினேஷன் எழுதினால் மட்டும்தான் ஒரு மாணவன், ஏன்னா சாதாரணமான விஷயமா சொல்லுங்கள், ஒரு மருத்துவர்கிட்ட போய் ஒருத்தன் வந்து மாத்திரை வாங்குறான், ஒரு ஜோதிடர்கிட்ட போய் நீங்கள் ஜோதிடம் பார்க்கறதுனால என்ன நீங்கள் செத்து போகிறது இல்லை. ஆனால் ஒரு மருத்துவர்கிட்ட போய் ஒரு மாத்திரையை வாங்கி வாயில் போடுறீங்க, அவன் கொடுக்குறத வாயில் போட்டுக்கிறீங்க. அந்த வாயில் போடுறதுனால அது உடல் கூறுகளில் போய் எவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்தும் தெரியுமா? எத்தனை பேர் தெரியுமா டாக்டரால் முடம்பாகி போனவங்க எங்கிட்ட வந்திருக்காங்க தெரியுமா? சில பேர் மெத்த படித்தவங்க பொண்ணு கிடைக்குமேன்றதுக்காக டாக்டர் சீட்டு காசு கொடுத்து வாங்கிடுறான். அப்புறம் காலேஜுக்கு போனாலும் நான் போடலாம் சரி, தனியார் வங்கி, அது தனியார் காலேஜ் தானே, அது இவனுக்கு மார்க்கும் போட்டு விட்டுறாங்க. அவன் அதுக்காக அதை பயன்படுத்துகிறான். மருத்துவம் என்பது ஒரு மனிதனுடைய உயிரை யாரும் கொண்டு வர முடியாது, பட் இப்போ இருக்கிற உயிரை நீட்டிக்க முடியும். அந்த நீட்டிப்பதற்கு எவ்வளவு திறமை வேணும், எவ்வளவு துல்லிதம் வேணும், எவ்வளவு வந்து ஒரு ஹைக்யூ வேணும், அவனுக்கு எவ்வளோ இன்டலெக்சுவல் நாலேஜ் இருக்கணும். அவனுக்கு அந்த இன்டலெக்சுவல் நாலேஜ் இருக்குதா இல்லையான்றதுக்கு தான் இந்த நீட் எக்ஸாமினேஷன் என்பதை நான் அந்த மருத்துவரின் மூலமாக தெரிந்து கொண்டேன். அப்போது எதுக்காக இந்த தமிழ்நாட்டில் கலவரத்தை ஏற்படுத்துகிறாங்க? அவங்கக்கிட்ட 1,00,000 கோடி 50,000 கோடி இருக்குது அரசியல்வாதி கிட்ட. மேலும் வந்து இந்த மருத்துவ கல்லூரிகள் மூலமாக சீட்டு கொடுத்து காசு சம்பாதிக்க முடியாது. அப்போ சின்னதாக ஒரு சில்லற காசை தூக்கி மாணவர்களுக்கு விட்டுட்டாக்கா பணம் வச்சுக்கிறவன் இந்த சமுதாயத்தை அவன் நினைச்சா மாதிரி டிசைன் பண்ண முடியும். பணம் இல்லாதவன் பாவம் சிந்திக்கிறதுக்கே நேரம் இல்லை. அவன் இன்னைக்கு காலையில் வந்து போனான்னு வச்சுக்கோங்க, நைட் 500 ரூபாயோட வந்தால் தான் அவனுக்கு வீட்டில் உழவே ஆகும். அவனுக்கு அதுக்கு மேலே மூளை வேலையே செய்யாது. அவங்ககிட்ட 50,000 கோடி இருக்குது, 20,000 கோடி இருக்குது, அதில் தூக்கி ஒரு 1000 கோடி விட்றா. நீட்டு வந்து தமிழ்நாட்டுக்கு துரோகின்னு சொல்கிறா அப்படின்னாக்கா முடிஞ்சு போச்சு. பத்திரிகைகளும் மீடியாக்களும் அதே சொல்ல போகுது. அரசியல்வாதி என்பவன் ஷேக்ஸ்பியர் சொன்னதை போல்தான். அதாவது கொள்ளைக்காரர்களின் கடைசி புகலிடம் அரசியல். அவங்க கொள்ளடிச்சு பல ஜென்மங்களாக வந்தாங்க. இப்போது தெரிஞ்சுக்கிட்டாங்க, நம்ம தனிப்பட்ட முறையில் கொள்ளடிச்சா பிடிச்சி கொண்டு போடுறானுங்க, போய் தனிப்பட்ட வீட்டில் லூட் பண்ணாங்க, அடித்து கும்பலாக கொண்டுடுறானுங்க, தூக்கி போய் போலீஸில் படைச்சிடறானுங்க. மக்களை காப்பாற்றுகிறேன் என்று போர்வையில், அதாவது வார்த்தைகள் கண்டுபிடிக்கப்பட்டதே மனிதர்களை பிரித்தாள்வதற்கு தான். ஞானிகள் பேச மாட்டார்கள். மௌனம் தான் வந்து உங்களை நெருக்கத்திற்கு கொண்டு வரும். வார்த்தை ஒருத்தன் வந்து இன்றைக்கி சிறந்த பேச்சாளன் தான் சிறந்த அரசியல்வாதி. பேசுகிறான்டானாலுமே உங்களை அவன் டிஸ்டன்ஸில் வைக்க நினைக்கிறான். டிஸ்டன்ஸில் வைக்க நினைச்சி அவன் கையில் பவர் வந்த உடனே
நல்லா வாழ வைப்பான் அவன் குடும்பத்தை, நாட்டை கிடையாது. யாருமே ஆக்சுவலாக வாழ வைக்க வேண்டியது இல்லைங்க. எந்த அரசியல்வாதி வரதுனாலையா வந்து பருவமழை வருது, எந்த அரசியல்வாதி வந்து ஆட்சிக்கு வரதுனாலையா சூரிய உதயம் வருது? இது இயல் நிகழ்வு. உண்மையிலேயே வந்து நவக்கிரகங்கள் தான் அரசியல்வாதி, தெரியுமா? இந்த அரசியல்வாதி வந்தார் அதனால் வந்து சூரியன் வந்ததா காலையில்? இல்லை எதிர்கட்சி தலைவர் வருவார், நாளைக்கு ஏ கட்சியில் பி கட்சி வருதுக்காக சூரியன் வரமாட்டானா? போ, எனக்கு அவரை பிடிக்காது, நீ இவர் சிஎம் ஆக்குன்னு சொல்லிச்சா எனக்கு சூரியன் கிடையாது. எந்த ஆட்சி வந்தாலும் மனிதன் சுயநலக்காரன், அவன் வசதிகளுக்காகத்தான் வாழ்வான். அது வந்து மக்களை வாழ வைக்கிறேன் என்று அவனை வாழ வைத்துக் கொள்வான். இந்த உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. நீட் என்பது மிக 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 ஒரு மாணவனுக்கு அவனே வந்து அதுக்கு ஃபிட்டாக இல்லையான்றதை டெஸ்ட் பண்ணுற ஒரு எக்ஸாமினேஷன். அதுதான் நீட், நேஷ்னல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இவ்வளோ தான் விஷயம். அது கூட இல்லாமல் எல்லாருமே சீட்டு கொடுத்துடலாமா? உங்கள் வீட்டில் கூட ஒரு மாணவர் இருப்பார், அவர் நீட் எழுதுறது கஷ்டப்படுவார். அப்போ வேண்டாம், வேறு தொழிலுக்கு விடுங்க. எல்லாருக்கும் ஆசை, எனக்கு கூட தான் டாக்டர் ஆகணும்னு ஆசை. ஆக போய் காசு கொடுத்து வாங்கிட்டு டாக்டர் ஆகிட்டு நான் எத்தனை பேரை கொள்ளட்டுமா? அப்போ உங்களுக்கு ஓகேவா? அது அதே மாதிரி தானே எல்லாருக்கும். ஆக ஒரு விஷயத்தை எதிர்ப்பதற்கு முன்பு ஆழமாக அதில் உள்ள, எனக்கு ஒரு போலீஸ் அதிகாரி தெரியும், அவர் கூட என்னுடைய ஆஃபீஸ்க்கு வந்தார், இப்போ இல்லை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ நீட்டை பற்றி அப்போ வந்து அந்த அளவுக்கு வந்து நீட்டு வந்து இதாகலை. அதாவது இந்த மாதிரி அரசியல்வாதிகள்லாம் சேர்ந்து இப்போ வந்து தனியார் தண்டல்காரன் ஆகிட்டான். சரியான வந்து ஒரு தலைவர் நாட்டுக்கு இல்லை, தமிழ்நாட்டுக்கு. அதனால் வந்து எல்லாரும் அப்போ அப்படி பண்ண முடியாது. அப்போ மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க, ரைட்டா? அப்போ அந்த போலீஸார்கிட்ட சொன்னேன், என்ன சார் நீட்டு தப்பான்னு. ஐயோ தயவுசெய்து சார், நம்ம பிள்ளைங்கள்லாம் ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கு போகணுன்னாக்கா சிபிஎஸ்சியில் போடுங்க சார், மெட்ரிகுலேஷனில் போடாதீங்கன்னாரு. ஏங்க சிபிஎஸ்சியில் போட சொல்கிறீங்க? என் பையன் சிபிஎஸ்சி தான் இருக்கான், 10th ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறானே, அவனை மெட்ரிகுலேஷனில் போடலாம்னு இருக்கேன்னு நான் கேட்டேன். வேண்டாம் சார், சிபிஎஸ்சி என்றது கான்செப்டை புரிஞ்சுக்கின்னு ஒரு பாடம்னா அந்த பாடத்தில் உள்ள மொத்தத்தையும் புரிஞ்சுக்கிட்டு கேள்வி எங்கேருந்து கேட்டாலும் சொல்கிறது. அக்பர் அவர் வாழ்க்கையை ஃபுல்லாக புரிஞ்சுக்கிறது. அவர் வாழ்க்கையில் வந்து கடைசி ரீல் 14வது ரீலில் கேட்டாலும் பதில் சொல்லணும், 12வது ரீலில் கேட்டாலும் சொல்லணும், 9வது ரீலில் கேட்டாலும் சொல்லணும். இது சிபிஎஸ்சி. ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷன் எப்படி தெரியுமா? அதே அக்பர் வாழ்க்கையில் கடைசி பக்கத்தில் 5 கேள்வி இருக்கும். அந்த 5 கேள்விக்கு மட்டும் கரெக்டாக மனப்பாடம் பண்ணிக்கிறது, அவ்வளோதான். அக்பர் இத்தனாம் தேதி இது பண்ணார், அக்பர் இந்த மாதிரி வந்தார், இப்படி போர் பிடிச்சார், இந்த நாடுகளை பிடிச்சார் அப்படின்னு கேள்வி கேட்டுறது, கேள்விக்கு பதில் சொல்கிறது மெட்ரிகுலேஷன். இவ்வளோதான் விஷயம் சார் அப்படின்னாரு அந்த போலீஸ் அதிகாரி. அவர் உயர் அதிகாரி, ஏசி ரேங்கில் இருக்கார். காரணம் என்னென்ன, காவல்துறை நண்பர்களும் நிறைய வருவாங்க. காரணம் செவ்வாய் எடுக்க பலம், செவ்வாய் தான் இராணுவம், டிஃபென்ஸ். அப்போது இந்த சிபிஎஸ்சி படித்த மாணவர்களுக்கு நீட் எழுதுவது சுலபம். காரணம், அவங்க கான்செப்டை படிச்சுட்டு எங்கேருந்து கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவாங்க. அதே தான் நீட்டு. மெட்ரிகுலேஷன் படித்தவங்களுக்கு கஷ்டம். அப்போது அந்த மாணவன் தன் தகுதியை உயர்த்தி கொள்ள வேண்டுமா, இல்லை என்றால் கல்வி தரம் தாழ்ந்து கீழிறங்க வேண்டுமா? இதுதான் என்னுடைய கேள்வி. உனக்கு ஒரு சப்ஜெக்ட் புரியலன்றதுக்காக அந்த சப்ஜெக்டை வந்து திறமையற்றதாக மாற்ற வேண்டுமா, இல்லை என்றால் நீ அதற்காக பயிற்சி பெற்று திறமையாகணுமா? நீ அந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டினா அப்போ நீயே அதுக்கு ஃபிட் இல்லைன்னும் போது உனக்கு எப்படி கன்வின்சிங்காக இருக்கும்? நாளைக்கு ஒரு அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு நீ வந்து ரூமுக்குள்ளே போயிட்டினாக்கா கையில் வேர்க்கும் இல்லை உனக்கு. எங்கே கத்தி எடுக்கணும், எங்கே குத்தணும், எங்கே எந்த நரம்பை கட் பண்ணணும்னு தெரியுமா இல்லையா? ஆக அரசியல்வாதிகள் தங்கள் சுய லாபத்திற்காக மக்களை தூண்டிவிட்டு நீட்டு எதிர்ப்புன்றார்கள். ஆக எதுவுமே பயிற்சி பெற்றால் வரத்தானங்க போகுது. இந்த ஜோசியம் கூட என்னங்க, ஒரு 3 வருஷம் நீங்கள் செலவு பண்ணிங்கனாக்கா நீங்கள் ஒரு சிறந்த ஜோதிடர்கள் ஆகிவிடலாம். ஒரு மனிதனுடைய ஜாதகத்தை பார்த்த உடனே அவன் கடந்த காலத்தையும் வந்து நிகழ்காலத்தையும் எதுக்காக சொல்லிவிடலாம். அதுக்கான கணிதங்கள் இதில் உண்டு இல்லவா? அப்படித்தானே எல்லாமே. ஆர்வம் தானே முக்கியம். அந்த ஆர்வம் அதாவது கல்லுதல், நானும் வலம்புரிஜானும் நண்பர்கள், நாங்கள் 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் ஒரு நாள். அப்போ என்ன பார்த்து அவர் சொன்னார், வருங்கால இந்தியா, நான் சொல்கிறது 2002. அப்போ எனக்கு ஹேட்ரிக் சக்ஸஸ்லாம் கிடையாது. நான் 11 தானே ஹேட்ரிக் சக்ஸஸ் கொடுத்தேன். 11, 14, 16 தேர்தல் தானே நான் சொன்னேன் 200% ஜெயிப்பாங்கன்னு. 2011 ஜெயிச்சது. அவர் அப்போவே சொன்னார் என்னை பார்த்துட்டு. ஒன்று பார்த்துட்டு முதல் சந்திப்பு தான். நான் ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு அவரை வந்து சிறப்பு அழைக்கிறதுக்கு போனேன். நான் யாருன்னு கேட்டாங்க, கேட்டானே என் கார்டு கொடுத்தேன், நான் அஸ்ட்ராலஜர்னு உள்ளே விட்டாங்க. நேராக போனேன், உட்காந்து அவரோட உட்காந்தேன். 6 மணி நேரம் நாங்கள் 2 பேரும் பேசணும். அப்போ ஒரே வார்த்தை சொன்னார், ரமேஷ் கண்ணா, இந்த 6 மணி நேரம் கூட பேசுனது எனக்கு போர் அடிக்கல. அவ்வளோ விஷயங்கள் வச்சுருக்கீங்க நீங்கள். ஆக்சுவலாக டிகிரி படிக்கிறவன்லாம் கல்விமான் இல்லை ரமேஷ் கண்ணா. டிகிரி படிக்கிறவன்லாம் அன்னியோடு அந்த புக்கை வச்சுட்டு வயிற்று பழப்புக்காக போயிட்டு மீண்டும் வேலை பார்ப்பான், மறந்துடுவான். கல்லுதல் என்ற வார்த்தையிலிருந்து தான் கல்வி வந்தது தெரியுமா உங்களுக்குன்னார். அந்த மாதிரி நீங்கள் கற்றுக்கிட்டே இருக்கிறீங்க பார்த்தீங்களா? இதுதான் கல்வியை தவிர ஒரு எம்பிபிஎஸ்ஸை படிச்சுட்டு தூக்கி போய் அந்த சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு வயிற்று பழப்புக்காக ஒரு கிளினிக்கை வச்சுக்கிட்டு டெய்லி 10 பேரை கிளைண்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்கான் பார்த்தீங்களா? அதுக்கு பேர் அவன் கல்விமான் அல்ல. கல்லுதல் என்ற தமிழ் வார்த்தையிலிருந்து உருமாறியது தான் கல்வின்னார். அப்போ சொன்னார், உங்கள் இன்டெலிஜென்ஸுக்கும் உங்களுடைய உற்றுநோக்கு பார்வைக்கும் உங்களுடைய உள்ளுணர்வுக்கும் வருங்கால இந்தியா உங்களை யார் என்று அறிந்து கொள்ளும்னாரு. வருங்கால இந்தியா அறிஞ்சிக்கிச்சா இல்லையா? 2011 நான் சொன்ன எலெக்ஷன் ரிசல்ட்டு தமிழ்நாட்டில் 7 கோடி பேரில் 10% பேர்னா கூட எனக்கு டிஆர்பி ரிப்போர்ட் என்கிட்ட இருக்குது. 70 லட்சம் பேர் என்னை பார்த்துருக்காங்க. அந்த 70 லட்சம் பேரும் நான் ஜாகிரதையோட எப்படி ஜோசியம் பார்ப்பாங்க.
அதில் 10% பேர் உடனே பார்ப்பா 7 லட்சம் பேர். அந்த 7 லட்சம் பேர் என்னால் சொல்ல முடியாது, பெரிய கிரவுண்டில் வச்சு தான் சொல்ல முடியும், மைக் வச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு சொல்ல முடியாது. அப்போது இது என்னுடைய தனிப்பட்ட ஆர்வம்னு நான் சொல்ல வரேன். அதே ஆர்வம் நீட் எழுதும் மாணவர்களுக்கு இருக்க வேண்டும், இல்லை என்றால் வளர்த்துக்கொள்ள வேண்டும். அப்படி ஆர்வம் வரவில்லை என்றால் அந்த ஆர்வத்துக்கு ஏற்ப ஒரு கல்வியை அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வளோதான் விஷயம். இப்போ நீட் பிரச்சனையே முடிஞ்சுது. சிபிஎஸ்சி என்ன மெட்ரிகுலேஷன் விளக்கம் கொடுத்தாச்சு. இப்போது மேஷ லக்னம் முதல் மீன லக்னம் வரை, மேஷ லக்னம், ரிஷப லக்னம், மிதுன லக்னம், கடக லக்னம், சிம்ம லக்னம், கன்னி லக்னம், துலா லக்னம், விருச்சிக லக்னம், தனுசு லக்னம், மகர லக்னம், கும்ப லக்னம், மீன லக்னம், 12 லக்னங்களுக்கும் கல்விக்கென்று இருக்கக்கூடிய ஸ்தானங்கள் என்ன, அதற்கான கிரக அமைப்பு என்ன என்பதை பற்றி கூற உள்ளேன். பொதுவாக கல்வின்னு வந்தால் பேசணும், அதுக்கு 2ஆம் இடம் நல்லா இருக்கணும். அடுத்தது 4ஆம் இடம் என்பது மார்புன்றான். மார்பில் தானே எண்ணங்கள் உதயமாகுது. நான் இந்த கல்வியை எடுக்க வேண்டும் என்பது அந்த மார்பில் உள்ள அந்த இருதயம் தானே, அந்த இருதயம் தானே அந்த முடிவு பண்ணுது. அதுக்கு 4ஆம் இடம் நல்லா இருக்கணும். இப்படிலாம் ஜோதிட புத்தகத்தில் போடல, நான் என் அனுபவத்தில் வந்து சொல்கிறேன். ஜோதிட புத்தகத்தில் 2, 4, 9ன்னு சொல்லிட்டான். 2ன்னா என்ன, 4ன்னா என்ன, 9ன்னா என்ன, ஜோசியத்துக்கு தெரியும். உனக்கு தெரியுமா? தெரியாது. சொல்கிறேன். அதுக்கு தான் இவ்வளோ விளக்கம். இந்த விளக்கம்லாம் நான் உள்பயணமாக சென்று இயற்கையோடு கொஞ்சம் பேசி மகிழ்ந்து, அந்த இயற்கையிடமிருந்து எப்படி ஒரு பொண்ணை டைரெக்டாக கூப்பிட்டாக்கா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், ஆனால் அதே பொண்ணை கொஞ்சம் மகிழ்ந்தால் அவள் தன்னை அவிழ்த்து காட்டுவோம், அப்படி எனக்கு இயற்கை அவிழ்த்து காட்டியதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஆக 2 என்பது வாக்கு. கல்வின்னா என்ன, பேசணுமா இல்லையா, படிக்கணுமா இல்லையா, கண்ணு பார்க்கணுமா இல்லையா. 2ஆம் இடம் விழி ஸ்தானம்ன்றான். வலது விழி 2, இடது விழி 12. அப்போ கண் பார்வை வேணுமா இல்லையா படிக்கிறதுக்கு, அதுக்கு 2ஆம் இடம் வேணுமா இல்லையா. பொதுவாக படித்ததை மனப்பாடம் பண்ணணும் இல்லையா, அதுக்கு 2ஆம் இடம் வாய் வேணும் இல்லையா, அதான் 2. 4 இது இருதயத்தில் எந்த ஒரு விஷயமும் பதிவு பண்ணணும் இல்லையா, அதுக்கு 4. 9 என்பது ஆழ் மனசு. தெரியுமா, ஆழ் மனசு 9ஆம் இடம் என்றது வராகமிகரர் கூட எழுதலை. வராகமிகரர் தான் ஜோதிடத்தில் முன்னோடி. அவர் புத்தகம் வாங்கி படிங்க நீங்கள், அவர் கூட எழுதலை. 9ஆம் இடம் ஆழ் மனசு, 5ஆம் இடம் உள் மனசு, லக்னம் வந்து வெளி மனசுன்றது அவர் கூட சொல்லலை. நான் சொல்கிறேன், புக்கு போங்க கடையில் வாங்கி படிச்சுட்டு பார்த்துட்டு அப்புறம் வாங்க என்கிட்ட. இதெல்லாம் நான் பல ஜென்மங்களாக இந்த கலையை உற்று நோக்கியது. அதனால தான் ஹாராஸ்கோபாஸ்னு பேர். கிரீக் லாங்குவேஜில் ஹாராஸ்கோபாஸ்னா நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இங்கிலீஷ் வேர்டுன்னு கிடையாது. ஹாராஸ்கோபாஸ், ஸ்கோப்னாலே தெரிஞ்சு போச்சுல்ல, பார்வை, பார்வை, கண் பார்வை. ஹாரான்னா நம்முடைய உயிர் மையம். அதுதான் எவன் ஒருவன் கிரகங்களை தொடர்ந்து கவனிப்பவனோ அவனுக்கு பெயர் ஹாராஸ்கோபாஸ் என்பது கிரீக்கத்திய லாங்குவேஜ். தெரியுமா உங்களுக்கு? என்னமோ நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அல்ப சுல்பமாக ஜோசிக்காரன் நகர் 100 ரூபா கொடுத்தா 1000 ரூபா கொடுத்தா பார்த்துருவான்னு. விலையில்லா ஒரு கலை இது. ஆனாலும் இதனுடைய உச்சத்திற்கு சென்று விட்ட ஞானியர்கள் எப்படி உங்களுக்கு காமத்தில் உச்ச இன்பத்தை நீங்கள் அடைஞ்சிட்டிங்கனாக்கா அதை விவரிக்க வார்த்தையே இல்லையோ, அதன் போல இயற்கை ரகசியங்களை உச்சத்தில் போய் தெரிந்து கொண்ட சித்தர்கள் அவர்களுடைய அன்பு பரிசாக உங்களுக்கு தந்து விட்டு போனார்கள். அன்பு பிரவாகம் வந்துருச்சுன்னு வைங்க, இந்த மொத்த பிரபஞ்சமும் உடம்புக்குள்ளே ஏறிச்சுன்னா உங்களால் தாங்க முடியாது. உடனடியாக சக்தியை நீங்கள் வெளியேற்றம் பண்ணி ஆகணும். வெளியேற்றம் பண்ணால் நீங்கள் செத்து போவீங்க. அதனால் அவங்க வெளியேற்றம் பண்ணாங்க. அப்படி தான் இப்போ நானும் எனக்கு கூட சக்தி அதிகமாகி போச்சு, வெளியேற்றம் பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் பல பேர் பயனடைகிறது என்னுடைய கருணை. அதே போல் தான் சித்தருடைய கருணை, அது எனக்கு கிடைத்தது, என் கருணை உங்களுக்கு கிடைக்கிறது. ஆக 2ஆம் இடம், 4ஆம் இடம், 9ஆம் இடம் என்பது ஒரு ஜாதகத்திலே வலுத்தன்மை பெற்றிருந்தால் அவர்கள் நிச்சயமாக அகாடமிக் குவாலிஃபிகேஷன் என்று சொல்லக்கூடிய பட்ட படிப்பை படிப்பார்கள். இது 12 லக்னத்தில் எந்த லக்னத்துக்கு வேணால் இருக்கட்டும், மேஷம் முதல் மீனம் வரை யாருக்கு வேணால் இருக்கட்டும். அப்படி வருகின்ற 3 கிரகங்களுமே நட்பு கிரகங்களாக வந்தால் அதில் 100% தேர்ச்சி. ஆனால் நட்பு கிரகமாக வராது, 12 லக்னத்துக்குமே வராது. இப்போ மேஷ லக்னத்துக்கு சுக்கிரன் 2 கூடையவன், 4 கூடையவன் சந்திரன், 9 கூடையவன் குரு. இதில் சந்திரன் வந்து குரு. இப்போ 2ஆம் இடம் என்பது பிரைமரி கல்வி. இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கணும், பிரைமரின்றது 1லேருந்து 5ஆம் கிளாஸ் வரணும். 4ஆம் இடம் என்பது 5ஆம் கிளாஸ் +2 ஹையர் செகண்டரி. 9ஆம் இடம் என்பது தான் ஆழ்மனசு, அதுதான் டிகிரி. அந்த டிகிரி 1, 2, 3ன்றது உங்கள் ஆழ் மனசில் பல ஜென்மங்களாக நீங்கள் எதுலெல்லாம் ஜீனியஸாக இருக்கீங்களோ அதிலெல்லாம் வந்துடுவீங்க. எதுலெல்லாம் நீங்கள் ஜீனியஸ் இல்லையோ அதெல்லாம் வந்துடுவீங்க. மொத்தத்தில் கல்வின்னா 9 கல்வி தாங்க. எப்படி ஒரு குழந்தை ஒரு தாய் வயிற்றில் 9 மாதம் தங்குதோ அதே போல தான் 9 விதமான கல்வி. அதுவும் 7 தான், 7 தினங்கள் 7 கல்வி. இந்த 7 கல்வி என்பது வந்து சூரியனுக்கு என்ன, சூரியன் என்பவன் ஆத்மா, உயிர் சம்பந்தப்பட்ட கல்வி. உயிரின் மூலத்தை தேடும் அனைத்து விஞ்ஞானிகளுமே சூரியனுடைய ஆதிக்கத்துக்கு தான் வராது. விஞ்ஞானமே சூரியனுக்கு தான். தெரியுமா? விஞ்ஞானம் என்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, அது வந்து சன்னுடைய கண்ட்ரோல். ஏன்னா அவர் தானே மூல கிரகம், அவருக்கு வச்சு தானே மற்ற 7 கிரகம் இருக்குது. அதனால் மூல கிரகம் அதைத்தான் அது மூல கிரகம்ன்றான். மூலம்னா என்ன? ஒரு குடும்பத்துக்கு யார் குடும்ப தலைவர்னு சொல்கிறோமா இல்லையா? இந்த தலைவர் வச்சு தான் ரேஷன் கார்டில் பேரை போடுறான், ஸ்மார்ட் கார்டில். அவர் தான் சம்பாதிக்கிறாரு. அந்த மாதிரி இந்த சூரியனிடமிருந்து ஒளி வாங்கி மின்னுவது தான் மற்ற 6 கிரகங்கள். அதனால் சூரியன் தான் இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடிய அனைத்து விஞ்ஞான துறைக்கும், அது எந்த விஞ்ஞானமாக வேணா இருக்கட்டும்,
ஸ்பேஸ் சயின்ஸாக இருக்கட்டும், இந்த சயின்ஸாக இருக்கட்டும், எல்லா சயின்ஸுக்கும் அவர் தயவு இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவர்கிட்ட இருந்தால் ஒளியை வாங்கி அத்த கிரகங்களும் மின்னுது. ஸோ விஞ்ஞான படிப்புக்கு சூரியன் சரியா. அடுத்தது மனோகாரகன், நான் பேர்லேயே வச்சான், சந்திரன் மனோகாரகன், உடல் சம்பந்தப்பட்ட அவன் உடல் காரகன். ஒரு மருத்துவனா ஆகணுமா, அவனுக்கு சந்திரனும் செவ்வாயும் ராகு கேதுக்கள் நல்லா இருக்கணும். ஏன்னா சந்திரன் உடல் காரகன், செவ்வாய் செயலுக்கு காரகன். கத்தி எடுத்து அறுவை சிகிச்சை பண்ணணுமா, சனி செவ்வாய் நல்லா இருக்கணும். ஏன்னா சனி இரும்புக்கு அதிபதி, செவ்வாய் கத்திக்கு அதிபதி, கத்தி இரும்பால் செய்யப்படுகிறது. இது ரெண்டும் கையில் பிடிக்கிறதுக்கு தைரியம் வேணும். அதுக்கு அவனுக்கு 3ஆம் இடம் நல்லா இருக்கணும். மருத்துவத்துக்கு லக்னத்துக்கு 10ல் கேது உட்காந்துருக்கணும். அப்போது மேஷ லக்னத்தில் பிறந்தவனுக்கு எந்த வகையான கல்வி வரும்? சுக்கிரன் கலைக்காரகன், கலை சம்பந்தப்பட்டது அடிப்படை. 4ஆம் இடம் என்பது ஹையர் செகண்டரி. சந்திரன் ஒரு உளவியல் கிரகம். 9 என்பது குரு, அட்மினிஸ்ட்ரேஷன் கிரகம். அப்போ ஐஏஎஸ் ரொம்ப நல்லா வரும். இந்த மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஐஏஎஸ் நல்லா வரும். இன்னொன்று அவங்களுடைய லக்னாதிபதியே வீரமான கிரகம், டிஃபென்ஸ் நல்லா வரும். டிஃபென்ஸ், காவல்துறை, இராணுவம், இது நல்லா வரும். ரிஷப லக்னமாக இருந்தாக்கா 2 குடையன் புதன், 4 குடையன் சூரியன், 9 குடையன் சனி. இவங்களுக்கு கணிதம் ரொம்ப நல்லா வரும். மேத்தமேட்டிக்ஸ் ரொம்ப பிரமாதமாக வரும். அந்த மேத்தமேட்டிக்ஸை ஷைன் பண்ணலாம் இவங்க. எம்பிஏ, பிபிஏ. அதே மாதிரி ரிஷப லக்னம் கலை கிரகம். 1000 கலைகள் 64 ஏதாவது ஒரு கலையில் தேர்ச்சியும் பெறலாம். அகாடமிக் குவாலிஃபிகேஷன் வாங்கலாம். ஓவியம் ஆகலாம், பெயிண்டர் ஆகலாம், வரலாம். மிதுன லக்னம் இது முழுக்க பொருளியல் ஞானம் சம்பந்தப்பட்ட ஒரு லக்னம். ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோணே, காசு காரியத்தில் கண்வையடா தாண்டவ கோணே, முட்டா பயல்கள் எல்லாம் தாண்டவ கோணே, காசு முதலாளியாக்குதடா தாண்டவ கோணே. அப்படிப்பட்ட ஒரு லக்னம். அதனால் இந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள் முழுக்க வியாபார சம்பந்தப்பட்ட கல்வி. இன்றைக்கு வானளாவிய வியாபாரங்கள் இருக்குது. சிஇஓன்றான், என்ன சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், அது சம்மந்தப்பட்ட கல்வி படிக்கலாம். டாக்குமெண்டேஷன் சம்மந்தப்பட்ட கல்வி படிக்கலாம். ஹையர் அஃபிஷியல்ஸ் ஆகலாம். ஐஏஎஸ் இவங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். இந்த மிதுன லக்னத்துக்கு 4 கார்னர் லக்னம் இருக்குது பாருங்கள். மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். இந்த 4 கார்னர் லக்னங்களுக்குமே அறிவும் புத்தியாக வந்துடும். லக்னாதிபதி புத்தி கிரகம், அவனுக்கு 10 கூடையும் அறிவு கிரகம். அப்போ அறிவும் புத்தியும் சேர்ந்த ஐஏஎஸ், அறிவு புத்தியும் சேர்ந்த இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ் ரொம்ப பிரமாதமாக வரும் இந்த 4 கார்னர் லக்னங்களுக்கும். அதே மாதிரி சரலக்னங்கள் என்று சொல்லக்கூடிய மேஷம், கடகம், துலாம், மகரம். இந்த மேஷம், கடகம், துலாம், மகரம் இந்த 4மே சரம். இவன் ஒரு இடத்துல நிற்கவே மாட்டான், ஒரு இடத்துல மகன் நிற்கவே மாட்டான். இவனுக்கு நின்னா அவனுக்கு காசு வராது. இவங்க அத்தனை பேருமே எதில் வரலாம்? காவல்துறை தான் நிற்கவே முடியாதுல்ல. காலையில் எனக்கு நிறைய காவல்துறைக்காரருக்கு தெரியும். அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, சார் எங்களுக்கு அப்புறமே எங்கள் பசங்க இந்த தொழிலுக்கு வரக்கூடாது சார்ன்றாங்க. எங்களுக்கு தீபாவளி இல்லை, பொங்கல் இல்லை, எதுவுமே கிடையாது. அன்றைக்கி தானே பந்தோபஸ்தை போடுவான், ஆஃபர்ஸ் நடக்கூடாதுன்னு. அப்போ இந்த சரலக்னங்கள் உடையவர்கள் தான் துரித சலனம் பெற்றவர்கள், நாட்டிற்காக உயிரியை தருபவர்கள். ராஜயோகங்கள்லாம் சொல்லப்பட்டது சித்தர்கள் எந்த லக்னத்துக்கு தெரியுமா? சரலக்னக்காரனுக்கு தான். இதை விட ஒரு பேர் உண்மையை சொல்லட்டுமா? இந்த உலகத்தையே பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு 2 பேர், ஒன்று அலெக்சாண்டர் த கிரேட், ஹிட்லர். இவங்க 2 பேருமே சரலக்னம் தெரியுமா? இவங்க 2 பேரும் தான் இந்த உலகத்தையே பிடிக்கிறேன்னு வந்தாங்க, பிடிச்சாங்க. சரலக்னக்காரனுக்கு ஒரு இடத்துக்கு போனதுக்கப்புறமா அவனுக்கு செழிப்பு தட்டிடும். ஃபஸ்ட்டு என்ன நினைப்பான்? ஒரு குடிசை கிடைச்சா போதுங்க, குடிசை கிடச்சிருச்சு. அடுத்தது ஒரு வீடு கிடைச்சா போதுங்க, வீடு கிடச்சிருச்சு. பங்களா கிடைச்சப்போ பங்களா கிடச்சிருச்சு. வில்லா கிடச்சிருச்சு. ஒரு சின்ன வீட்டுக்கும் ஒரு வில்லா வேணும், அதுவும் கிடச்சிருச்சு. 3வது சம்சாரத்துக்கும் வில்லா வேணும், கிடச்சிருச்சு. அப்புறம் 4வது சம்சாரத்துக்கு போவான். அப்புறமா பரவாயில்லைங்க, இந்த ஊரில் பாதியை பிடிக்கணும் அவனுக்கு. ஏன்னா அவனுடைய மூளை துரித சரம்னா அவன் தூங்கிட்டு இருந்தால் கூட அவன் பிளானிங் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால தான் ராஜயோகங்கள் அனைத்துமே மேஷ லக்னம், கடக லக்னம், துலா லக்னம், மகர லக்னக்காரனுக்குத்தான் சொல்லப்பட்டது. அதில் முதல் தரம் என்பதால் மேஷம். காரணம் 12 லக்னங்களிலேயே முழு ஆண் தன்மை கொண்ட லக்னம் மேஷம். அதனால தான் அலெக்சாண்டர் த கிரேட்ன்றான். நெருப்பு கிரகம், தாங்காத உஷ்ணம். அவன் ஏசிக்குள்ளே போனான்னு வச்சுக்கிங்க, இந்த மேஷ லக்னக்காரன் அதுவும் கார்த்திகை நட்சத்திரமாக இருந்து செவ்வாய் ஆட்சி உச்சமாக இருந்துன்னு வைங்க, ஏசி 18 இருக்கும், புது ஏசி. இவன் உள்ளே போனோன்னே ஏசியை டர்ன்னு கம்மியாயிடும். இதெல்லாம் நான் அனுபவத்தில் பார்த்தவன். என் மனைவி சொல்லுவாங்க, என்ன நீங்கள் உள்ளே வந்த உடனே ஏசி அப்படியே ஜகா வாங்குதுங்கன்னுவாங்க. அந்த உஷ்ணம் அது கரண்ட்டே ஸ்டாப் பண்ணணும். என்ன கிரகம்னா சும்மா நினச்சிட்ருக்கீங்களே, கிரகனுடைய ஒரு கட்டம்னாக்கா அது பேப்பர்னா பேப்பராக. நீங்கள் பிறக்கும்போது உங்கள் மூளையில் உங்கள் உடம்புல அந்த 9 கிரகங்கள் ரேஸ் இறங்கியிருக்குன்னு அர்த்தம். சுத்த ஆண் தன்மைன்னா 12 ராசியில் இவன் தான். போர்னா உடனே நிற்பாங்க. மற்ற லக்னக்காரனாக கொஞ்சம் வீட்டில் ஆத்துக்காரி இன்றைக்கி தான் கோயிலுக்கு போனோன்னாங்க அப்படின்னும். என்னடே போருடாங்க. நான் எலெக்ஷன் ரிசல்ட் சொல்கிறேன். 2014 என் கூட 2 ஜோசியரும் கூட பேசினாங்க. அதில் இன்னொருத்தர் மீது நடக்கணும். நான் உட்காந்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் 7 மணிக்கு சாப்பிடாம. அவர் சொல்கிறாரு, சார் வடை பொங்கல் வாசனை நல்லா இருக்குது சார், வாங்க சீக்கிரம் சாப்பிட்டலாம், நீங்கள் என்ன ஸ்கூல் பையன் மாதிரி எழுதி நிற்கிறீங்களே அப்படின்னு. நான் நினச்சேன், போப்பா அதுதான் சரலக்கணும், நான் சரலக்கணும். அவர் சொல்கிறார், பொங்கலும் வடையும் சாப்பிட்ற நேரமாக தமிழ்நாடே எதிர்பார்த்துட்ருக்கு, என்ன ரிசல்ட்டுன்னு. அது நம்ம வாயிலிருந்து முதல் வாரத்து நான் தான் முதல்ல 3 எலெக்ஷனில் ஃபஸ்ட்டு என்ன தான் பேச சொன்னாங்க.
காரணம் சென்டிமெண்ட்டுக்கு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு தான் விஷயம் தெரியும்னு நான் பேசினேன். அந்த மனுஷன் கேட்குற இன்னொரு கூட ஒருத்தர் உட்காந்துருந்தார் பக்கத்தில், நண்பர் தான், பாவம் நண்பர் தான். அவர் சொல்கிறாரு, சார் வாங்க சார் முதல்ல போய் டிஃபன் சாப்பிடலாம், பந்திக்கு முந்தி சார் அப்படின்றார். அதனால தான் வந்து ஞானிகள் சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு உங்கள் இன்ட்ரெஸ்ட் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு ஆன்மீகம் தான், தன்னை அறியணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருந்தாக்கா வேறு எதுக்கும் போகாதீங்க, அதில் வந்துடுங்க. இல்லை உங்கள் இன்ட்ரெஸ்ட் லௌகிகம் தான் இருக்குது என்ன அப்படின்னா லௌகிகத்துக்கு போயிடுங்க. இல்லைனாக்கா கால விரயம். முதல்ல எனக்கு எது வரும்னு தேர்ந்தெடுக்கிறதுலே 50% சக்ஸஸ் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். மாணவர்களும் சொல்கிறேன், மாணவர்களை பெற்ற பெற்றோர்களும் சொல்கிறேன். உங்கள் பிள்ளைக்கு முதல்ல என்ன இன்ட்ரெஸ்ட்னு பாருங்கள், பார்த்து முதல்ல அதில் விடுங்க. அதை விட்டுட்டு எல்லாருமே டாக்டர் ஆனாக்கா அப்புறம் நோயாளி எங்கே இருப்பான் இல்லையா? ராமபிரான்ட்ட கேட்டானா, நீங்கள் தான் கடவுளாச்சு, எங்கள் கடவுள் அவதாரமாச்சு, எல்லா தொழிலாளியுமே நீ உங்களை மாதிரியே வந்து அரண்மனை மாதிரி ஆக்கிட முடியாதா, ஆக்க முடியும் இல்லையான்னு இப்போ ராமர் சொன்னாராம். அப்போ யாரா கட்டுவான்? ராமரால் அப்படி ஆக்க முடியாது. இது ஒரு ஓமானம், முழுமைத்தன்மை. அப்போது 5 விரல்கள் சேர்ந்தது தான் ஒரு கை ஃபங்க்ஷனாக. ஒரே எல்லா விரலும் ஒரே சைஸில் இருந்தாக்கா பேனா கூட நீங்கள் எடுக்க முடியாது. அதே போல் தான் 12 ராசிகள் சேர்ந்தது ஒரு காலபுருஷ உடம்பு. ஆக்சுவலி இந்த 12 முழுமையாக வலுப்பெற்றவனே முழுமையான மனிதன். மற்றவன்லாம் வந்து சாதாரண ஒரு 10%, 20%, 30% மனிதன் தான். ஞானி பல ஜென்மங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு ஒரு ஜென்மத்தில் அவன் ஜாதகத்தில் எல்லா கிரகமும் ஒன்று சேர்ந்துடும். வலுக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த எல்லா கிரகமும் ஒன்று சேர்ந்தால் போதும். ஒன்று சேர்ந்துட்டா அவன் முழுமையான மனிதன். எங்கேயாவது சேரலாம், ராசியில் சேரலாம், அம்சத்தில் சேரலாம், பாவத்தில் சேரலாம். 3த்தில் சேர்ந்தாலே அவன் முழுமையான மனிதன். அட்டாக் இருக்கணும், வேறு எங்கெங்கேயா இருந்தால் கூட பார்வைகள் இருக்கணும், சாரங்கள் இருக்கணும், ஒன்றுக்கு ஒன்று அட்டாக் இருக்கணும், இருந்தால் அவன் முழுமையான மனிதன். அப்படி முழுமையான மனிதனால் தான் ஞானியாக முடியும். அவனால் தான் இந்த பிரபஞ்சத்தை உணர முடியும். அப்போ தான் அவன் வாயிலிருந்து ஜோசியமே தெரியாமல் சித்தர்கள்லாம் சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? ஜோசி பண்ணிக்கலாம் வந்து கம்ப்யூட்டர் இருந்ததா? இப்போ தானே ஒரு 100 வருஷத்துக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடி தானே கம்ப்யூட்டர். அதுக்கு முன்னாடிலாம் எப்படி சித்தர்கள் இதை கம்ப்யூட்டர் மிஷின் வச்சு கண்டுபிடிச்சாங்க? அவங்களுக்கு 9 கிரகங்களுடைய காரகத்துவத்தை அவங்க அனுபவிச்சுட்டாங்க. அனுபவித்தோடனே எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அப்போ ஓலைச்சூடில் எழுதி வச்சாங்க, பின்னாடி தானே பேப்பரில் எடுத்தாங்க. மீண்டும் அதே ஆத்மாக்கள் மீண்டும் வந்து இதை சொல்கிறதுக்கு பிறகுதில்லை. அப்படி பிறந்த ஒரு சித்த ஆத்மா தான் நானும். அதனால தான் என்னால் இந்த அளவுக்கு உதாரணங்களோடைய அந்த கலையினுடைய தாத்பரியத்தை விலக்கி பேச முடியுது. ஆக உங்கள் ஜாதகத்திலே 2ஆம் இடமும் அந்த அற்குரிய கிரகம், இப்போ மேஷ லக்னம்னா 2 குடையவன் வந்து சுக்கிரன், 4 குடையவன் சந்திரன், 9 குடையவன் குரு, இது வலுத்திருக்கணும். அதே மாதிரி ரிஷப லக்னத்துக்கு 2 குடையவன் வந்து புதன், 4 குடையவன் வந்து சூரியன், 9 குடையவன் சனி வலுத்திருக்கணும். அப்போது நீங்கள் நிச்சயமாக அகாடமிக் கல்வி தகுதியை பெற்றுடுவீங்க. நீட் என்ன, இதை மாதிரி 100 நீட்டு வந்தாலும் நீங்கள் ஜெயிப்பீங்க. இது நீசம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் துட்டு கொடுத்து போனாலும் நாளைக்கு உங்களுக்கு கிளைண்ட் வர மாட்டான். நீங்கள் துட்டு கொடுத்து சர்டிஃபிகேட் வாங்கிடலாங்க, சும்மாவாக வரான். இந்த டாக்டர்கிட்ட போய் நோய் குணமானால் தான் அங்கே கூட்டம் இல்லையா? இல்லைன்னா கூட்டமே கிடையாது. இல்லை, வாக்குபலம் வேணும். அதாவது ஜோதிடர்களுக்கு வாக்குபலம் வேணும். படிக்காமல் கூட இருப்பான் அவன் ஜோசிக்காரன், ஆனால் வாக்குபலம் இருந்தால் பழிச்சிடும். அதுக்கு வாக்குஸ்தானம் வலுப்பெறணும். புரியுதா? இறைவன் பேரொருளால் எனக்கு அது வலுப்பெற்றிருக்கிறது, அதனால் நான் சொல்கிறது பலிக்குது. இது உண்மை. ஆக நான் இறைவன் பேரொருள் கூட எப்படி வருதுன்னா, என் உழைப்பு இல்லாமல் இறைவன் கூட எனக்கு பேரொருள் பண்ண முடியாது. பிளெஸ்ஸிங்ஸ்ன்றது யாரோ உங்களுக்கு பண்ணுறதில்லை, நீங்களே உங்களுக்கு பண்ணிக்கிறது. அதுதான் பல ஜென்மங்களாக நீங்கள் ஒரு கலையில் தேர்ச்சி பெற்றிருப்பது தான் பிளெஸ்ஸிங்ஸ். அந்த தேர்ச்சி பெற்ற கிரகம் சும்மா போய் உட்காராது வாக்குஸ்தானத்தில். நான் பல ஜென்மங்களாக இதை கட்டுறதுனால எனக்கு போய் வந்து எனக்கு வாக்குஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்க கிரகம். அதுதான் உண்மை. வித்தவுட் யூ பேயிங் யூ கான்ட் கெட் எனிதிங் இன் லைஃப். நீங்கள் வந்து செலவழிக்காமல் எதையுமே வாழ்க்கை உங்களுக்கு தராது இல்லையா? அந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது சொல்லுவாங்க, தேர் இஸ் நோ பெயின் நோ கெயின்னுவாங்க. நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு எக்ஸசைஸ் பண்ணால் தான் உடம்புல கட்டுவீரின் மாதிரி வரும். 6 பேக் 7 பேக் 9 பேக் 10 பேக் எந்த பேக் வேணால் வரும். நான் எக்ஸசைஸே பண்ண மாட்டேன், எனக்கு 6 பேக் வரணும்னா வராது. அதே போல தான் கிரகங்கள் ஒரு ஜாதத்தில் உச்சம் பெறுதுன்னா அவங்க பல ஜென்மங்களாக அந்த கிரக காரகத்துவத்தில் வந்து ஜீனியஸாக இருந்திருப்பாங்க. அதனால இந்த ஜென்மத்தில் உச்சம் பெறுது. இதுவும் சரி, வராகமிரர் நூல்களிலிருந்து எந்த பழங்கால கிரந்தங்கள், கடந்த 2000 வருட கிரந்தங்கள் எதிலுமே சொல்லாதது இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நானாக அனுபவித்து சொல்வது. அப்படி உங்கள் மகன் ஜாதகம் பல ஜென்மங்களாக ஏதாவது ஒரு கல்வித்துறையில் அவன் தேர்ச்சி பெற்றிருந்தானா அவன் ஜாதகத்தில் இந்த 2, 4, 9 உச்சமாக இருக்கும். அப்போ நீட் என்ன, இவன் ஒரு தனியாக ஒரு நீட்டுன்னு ஒன்று கொண்டு வருவான். அதை அரசாங்கமே ஒத்துக்கும். தம்பி நீங்கள் சொன்னது தான் கரெக்ட், இனிமேல் நீட்டில் கூட பிழை இருக்குது, இந்த தம்பி சொன்ன டெஸ்ட் நம்ம இப்போமேன்னுவான். வரலாறுகளே மாற்றுவார்கள். புரியுதா? வரலாறே மாற்றிடுவாங்க. சில பேர் வந்து வரலாறை மாற்றலையா சொல்லுங்கள். டாக்டர் அம்பேத்கர் வந்து அந்த ஹரிஜன மக்களுக்காக ஒரு புது சட்டத்தையே உருவாக்கி இல்லையா? அவருடைய ஜாதக வலிமை அது. ஆக நான் என் குருநாதர்கிட்ட கேட்டேன், எப்போது இந்தியா வல்லரசு ஆகும்னாரு. பலமான ஜாதகங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வரும்போது ஆகும்னாரு. அப்படின்னா இப்போ இன்றைக்கி இருக்கிற தமிழ்நாட்டில் உள்ள ஜாதகங்கள் எதுவுமே பலம் இல்லைன்னு அர்த்தம். அதுதான் உண்மை. அந்த பலமான ஜாதகம் வரும், அதுக்கப்புறமா அவனுக்கு வந்து வாசனை, அந்த பலத்தை வந்து பொதுமக்களுக்கு கொடுக்கணும்னு இருக்கணும், மக்களுக்கு கொடுக்கணும்னு இருக்கணும். அவனுக்கு கொடுக்கணும்னு இருந்தாலும் அப்போவும் வந்து சிக்கல் தான். அப்போ கிரகங்களை சொல்லி குற்றம் இல்லை. அந்த மனிதனுடைய தனிப்பட்ட எண்ணம் அது வந்து அல்பத்தனமாக இருந்ததுனாக்க ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இவ்வளோ லேடர்ஸ் தாண்டி வரணும். ஆக கடகலகணத்தில் பிறந்தவர்களுக்கு மருத்துவர்கள் ஆவதற்கான வாய்ப்பு 100% உண்டு. நான் நிறைய மருத்துவர்கள் பார்த்துருக்கிறேன் கடகலகணம். சிம்ம லக்னத்துக்கு அது உண்டு.
கன்னியா லக்னம் என்று எடுத்துக்கொண்டால் நான் மேஷத்துக்கு சொல்லிட்டேன். மேஷத்துக்கு நான் என்ன சொன்னேன்? டிஃபென்ஸ் வரும், லாயர் வரும், ஜட்ஜு வரும் இந்த லக்னத்துக்கு. ஏன்னா 10ஆம் இடம் சனி, சனி தான் கருப்பு கோட்டு, அதுவும் வரும். அதே சமயத்தில் காவல்துறை ஒன்று, ஏன்னா லக்னாதிபதி 8 கூட ஆகிடும். 8ஆம் இடம் ஒரு தொழில் ஸ்தானம், அவங்களுக்கு டிஃபென்ஸும் வரும். என்ன இது எல்லாமே உங்களுக்கு வரும். ரிஷப லக்னத்தை நான் என்ன சொன்னேன்? மேத்தமேட்டிக்ஸ் வரும், கலைகள், ஆயர்கலைகள் 64 ஏதாவது ஒரு கலையை கைவர கற்று இருப்பார்கள், அது நிச்சயமாக வரும். பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வரும். மிதுன லக்னத்துக்கு IAS 100% வரும். கேட்ரிங் வரும். மிதுன லக்னத்துக்கு கேட்ரிங் வரும். அடுத்ததாக கடக லக்னத்துக்கு மருத்துவம் வரும், காவல்துறை வரும், சிவில் இன்ஜினியரிங் வரும், ஆர்கிடெக்சர் வரும். சிம்ம லக்னத்துக்கு சினிமா துறை ரொம்ப சரியாக வரும். விஷுவல் கம்யூனிகேஷன், டைரக்ஷனு, ஒளிப்பதிவு இதெல்லாம் பிரமாதமாக வரும். கன்னியா லக்னத்துக்கு IASம் வரும், MBAவும் வரும், BBAவும் வரும். இதெல்லாம் கன்னி லக்னத்துக்கு வரும். துலா லக்னத்துக்கு உளவியல் சம்பந்தப்பட்ட சைக்காட்ரிஸ்ட், செக்ஸாலஜி பிரமாதமாக வரும். விருச்சிக லக்னத்துக்கு அரசு உத்தியோகம், அரசு ஊழியர் பிரமாதமாக வரும். தனுசு லக்னத்துக்கு வக்கீல், ஜட்ஜு ரொம்ப பிரமாதமாக வரும். IASம் வரும். மகர லக்னத்துக்கு 100% இவர்களுக்கு கலை, ஆடல், பாடல், நாட்டியம், நடனம், சினிமா துறை ரொம்ப நல்லா வரும். கும்ப லக்னத்துக்கு சினிமா துறை வரும், அரசியலும் வரும். அதே சமயத்தில் இவங்களுக்கு அதையும் தாண்டி ஜோதிஷம் ரொம்ப நல்லா வரும். பெங்களூர் BV ரமணன் ஒருத்தர் 60 ஆண்டுகளாக இந்த இந்தியன் அஸ்ட்ராலஜிக்கல் மேகசின்ஸ் பண்ணுறாரு, அவரு வந்து கும்பலக்கணம். ஆப்ரஹாம் லிங்கன் கும்பலக்கணம். அரசியலும் வரும், ஜோதிஷம் ரொம்ப நல்லா வரும். அனைத்து லக்னங்களுக்குமே அனைத்துமே வரும். ஆனால் குறிப்பிட்டு அதில் ஸ்பெஷலைஸ்டுன்னு சொல்கிறோம்ல, அது இவங்களுக்கு அதெல்லாம் கரெக்டாக வரும்னு அர்த்தம். நடிகர்கள் அனைத்து லக்னத்திலும் இருக்காங்க, புரியுதா உங்களுக்கு? எல்லா தொழில் செயல்களும் எல்லா லக்னத்தையும் பிறக்கலாம், அது அந்த கிரகம் பலத்துட்டா வந்துடும். அடுத்தது கும்பம் சொல்லி ஆயிடுச்சு. அவங்களுக்கு வந்து அரசியலும் வரும், ஜோதிஷமும் வரும், அட்மினிஸ்ட்ரேஷனும் வரும், கலையும் வரும். மீன லக்னத்துக்கு பர்ஃபெக்டாக பேங்கிங் செக்டார்ஸ் எல்லாம் கரெக்டாக வரும். பேங்க்கில் வேலை செய்கிறது, பொக்கிஷதாரர். தனுசுக்கும் பேங்கிங் வரும். இந்த 4 கார்னர் லக்னத்துக்கும் பேங்கிங் வரும். பேங்க் மேனேஜராக வருது, எல்லா லக்னத்திலும் பேங்க் மேனேஜர் வரும். பட் இது அத்தனையும் சொன்னாக்கா நேரம் பத்தாது இல்லையா? உங்களுக்கு ஒரு கிளிம்ஸ் நான் கொடுக்குறேன். திஸ் இஸ் எ கிளிம்ஸ், அவ்வளோதான். இதற்கப்புறமா அந்தந்த தனிப்பட்ட ஜாதகங்கள் என்னை தேடி வரும்போது தான் அதை பார்த்து நம்ம சொல்ல முடியும். இது உங்களுக்கு ஒரு கிளிம்ஸ். பொதுவாக கல்விக்கு என்ன 2 நாள் 9 இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களே நீங்கள், அவ்வளோதான். இந்த கிரகங்கள் வலுத்து இருந்தால் கல்வி வந்துடும். அது அந்த ஆத்மா, உங்கள் பிள்ளைகள் அல்ல அந்த மாணவன் பல ஜென்மங்களாக எந்த கல்வியின் மீது அவன் தேர்ச்சி பெற்றுக்கிறான், அந்த கல்வி இந்த ஜென்மத்தை டச் பண்ணணும்னு லைட்டாக வந்துடும். அப்புறமா 12 லக்னம் சொல்லியாச்சு. இப்போ பொதுவாக சொல்கிறேன், எந்த கல்வியாக இருந்தாலும் மண்டையில் ஏறணும். அதுக்கு அவன் ஜாதகத்தில் 5ஆம் இடம் நல்லா இருக்கணும். படித்ததை ஒரு சபையில் பேசுறதுக்கு ஞாபகம் வரணும், அதுக்கு 5 நல்லா இருக்கணும். இதெல்லாம் பொது விதிகள். அடுத்தது வித்யாகாரன் புதன் பலம் பெறணும். ஆட்சி, உச்ச, மூல, திரிகோணம் இருக்கணும். மறைஞ்சிருந்தாலும் பரவாயில்ல இருக்கணும். சந்திரன் மனோகாரன், மனசில் எந்த ஒரு விஷயத்தையும் பதிய வைக்கணும். மக்கப் சென்ஸ். நீட்ஸே, ஃப்ரெட்ரிக் நீட்ஸேன்னு மேற்கு நாட்டு அறிஞர் இருந்தார். அவர்கிட்ட கேட்டாங்களாம், how you become such more intelligent after you finishing your college days also ன்னு ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர் கேட்டாங்க. தமிழில் சொல்லணும்னா, நீங்கள் உங்கள் கல்லூரி படிப்பை முடித்து விட்ட பிறகும் இப்போ இவ்வளவு புத்திசாலியாக இருக்கிறீங்களே எப்படின்னு கேட்டாங்களா. அதுக்கு அவர் சொன்னாராம், ஐ சேவ்டு மை நாலேஜ் இன் தி காலேஜ் டேஸ் அப்படின்னாராம். நான் என் புத்திசாலித்தனத்தை கல்லூரி வாழ்க்கை அதை அழிக்காமல் பாதுகாத்தேன்னா என்ன அர்த்தம்? ஒருத்தன் கல்லூரிக்குள்ளே போயிட்டு வந்துட்டானால முட்டாள்னு அர்த்தம். வாமிட் தானேங்க, அப்படியே வாமிட் எடுக்கிறது தானே. புக்கை அப்படியே வாமிட் எடுக்கிறது தானே. ரோபோ வாமிட் எடுத்துரும்ல. இந்த எந்திரன் 2.0ன்னு எடுக்கிறாரு சங்கர். அது முன்னாடி ஒரு படம் எடுத்தார். அந்த எந்திரனுக்கு ரஜினிகாந்த் என்ன பண்ணார்? 100 புஸ்தகங்களுடைய அறிவை கொடுத்தாரு. அது திடீர்னு திருக்குறள் சொல்லுது, 1333 எல்லாம் சொல்லுது. இன்றைக்கி ரோபோ சொல்லிடுமே. அதை எதுக்கு நீங்கள் எதுக்கு? ஹியூமன் பிரெயின் எதுக்கு? ஹியூமன் பிரெயின்கிட்ட கிரியேஷன் தானே எதிர்பார்க்குது பூமி. கிரியேட். இப்போ நான் சொன்னேன்ல, வராமல் சொல்லாத நான் சொன்னேன்ல. வள்ளுவர் சொன்னாத நான் சொன்னேன். வள்ளுவர் வந்து பொருள் இல்லாருக்கு உலகில்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகில்லை. நான் தான் சொன்னேன். ஜோதிடம் பொருளோடு கூடிய அருளுக்கான பாதைன்னு சொன்ன. அந்த மாதிரி நீ ஏதாவது சொல்லு. எதுக்கு சும்மா படிச்சுட்டு சொல்கிற? நீ ஏதாவது இன்னும் உன் மூலையிலேருந்து என்ன வருது? அதுக்கு நீட் இல்லை, 100 நீட் எழுதினாலும் முடியாது. அதுக்கு நீ முதல்ல ஒவ்வொரு ஜென்மாவையும் நீட்டாக முடிச்சிருக்கணும். இது NEET நீட், அது NEAT நீட். அது ஒரு கலையை நீ நீட்டாக கற்றுக்கணும். நீட்டான நீளமாக கிடையாது, தெளிவாக கற்றுக்கணும். அதுக்கு அந்த நீட்டு வேணும். ஆக எந்த ஒரு கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் புதன் வலுப்பெற வேண்டும். அவன் தான் வித்தைக்கு அதிபதின்ட்டான். இந்த உலகத்திலே 2 தான், கல்வி, செல்வம். கல்வியா செல்வமா வீரமான 3 கிரகம் தான். வீரத்துக்கு செவ்வாய், கல்விக்கு புதன், வந்து செல்வத்துக்கு குரு. இந்த 3 கிரகம் பலமாக இருந்தால் 3மே கிடைக்கும். ஒரு கிரகம் பலமாக இருந்தால் அந்த 1 மட்டும் கிடைக்கும். 2 பலமாக இருந்தால் 2 கிடைக்கும். குரு, புதன், செவ்வாய் வலுப்பெறும்போது அவன் கல்வி, செல்வம், வீரம் 3ஐயும் பெற்றிருப்பான். குரு மட்டும் நல்லா இருந்தால் கல்வி மட்டும் நல்லா இருக்கும், செல்வம் கொஞ்சம் இருக்கும், புத்தி இருக்காது. அறிவு என்பது அறிந்து கொள்ளுதல் என்ற வார்த்தையிலிருந்து வருகிறது. அது உங்கள் அறிவு இல்லை, அது தாமஸ் ஆல்வா எடிசன் அறிவு, ஐன்ஸ்டீன் அறிவு. அவங்க எந்த புக்கு படிச்சுட்டு தான் தயார் பண்ணாங்க? கிரியேஷன்
எக்ஸிஸ்டன்ஸ்லேருந்து அவங்க வந்து கற்றுக்கிட்டு இன்வென்ஷன் கிரியேஷன்ன்றது கூட கிடையாது, இது இன்வென்ட் பண்ணாங்க. இது ஆல்ரெடி இங்கே இருந்தது கரண்ட்டு, அதை அவங்க இன்வென்ட் பண்ணாங்க. கிரியேஷன் என்பது இயற்கை தான் பண்ணும், மனிதனால் பண்ண முடியாது. கவிஞர்களுக்கு அது வரும். அதனால்தான் அசாதாரணமான வார்த்தைகளை சாதாரணமாக பிரயோகிக்கும் திறமை இயற்கை இருவருக்கே அளித்திருக்கிறது. ஒன்று ஞானிக்கு 24 நேர விழிப்பு, அதனால தான் ஒரு வாயிலிருந்து அசாதாரணமான வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கும். அதே போல் கவிஞனுக்கு கனநேர விழிப்பு, அந்த கனநேர விழிப்பு தான் அவனுக்கு. அதுக்கப்புறம் மீண்டும் மாயையில் போயிடுவான், அந்த கன நேரத்தில் வரும், அது வேற. ஆக புதன் வித்யாகாரகன், சந்திரன் மனோகாரகன், இந்த 2 கிரகங்கள் ப்ளஸ் ராகு நல்லா இருக்கணும். கலியுகத்தில் ராகு கிங் பிளானட்ன்றான். ராகுன்றது என்ன தெரியுமா? இந்த சூரியனும் சந்திரனும் இந்த பூமி தன்னைத்தானே சுற்றும் போது தென் துருவத்தில் இருக்கின்ற வெட்டும் புள்ளிகள் தான் ராகு, வட துருவத்தில் ஏற்படுகின்ற வெட்டும் புள்ளிகள் கேது. அங்கு தான் மாபெரும் இந்த 7 கிரகத்தையும் தாண்டி ஒரு மாபெரும் அதிநவீன வந்து கதிர்வீச்சு உருவாகுது. இந்த உலகத்திற்கான அதிநவீன கருவியில் கொண்டு வந்தது ராகு. அதுதான் வந்து மேஜிக்கல் பிளானட்ன்றான். ராகு மேஜிக்கல், அப்படி ஒரே ஆள் ஒரு செகண்டில் ஜெயிக்க வச்சுருவான். அதான் ராகு, அந்த கிங் பிளானட்ன்றான். கலியுகத்தில் ராகு நல்லா இருக்கணும், ராகு நல்லா இருக்கணும். அப்போ தான் தொழில்நுட்பத்தை புரிஞ்சிக்க முடியும். தொழில்நுட்பத்துக்கு ராகு, வித்தைக்கு புதன், அதை மனசில் தங்க வைக்கிறதுக்கு சந்திரன். இந்த 3 கிரகங்களும் எந்த ஜாதகத்தில் நல்லா இருக்குதோ அவன் ஸ்கூலுக்கே போக வேணாம், அவனே ஒரு பல்கலைக்கழகம், அவங்ககிட்ட எல்லாரும் படிக்கணும், அவன் எதுக்கு ஸ்கூலுக்கு போகணும். பட் அந்த மாதிரி பல ஜென்மங்கள் ஆர்வம் உள்ளவங்க தான் அப்படி வர முடியுமே தவிர, ஆர்வம் இல்லாத மாணவர்கள் என்ன பண்ண முடியும்? ஏதோ ஒரு படிப்பு, ஒரு டிகிரி கையில் இருந்தாக்கா. இப்போ என்கிட்ட எத்தனை வாட்டி நான் இன்டர்வியூ வச்சேன், ஒரு வாட்டி 4 டிகிரி உள்ளவங்க ஒருத்தர் வந்தாங்க, ஹிண்டு பேவில் எழுத கொடுத்தேன். பையன் 33 வயசு பையன், பார்த்தா அவன் MCA படிச்சிருக்கான், அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா MBA படிச்சிருக்கான். நானே பயந்துட்டேன், என்னடா இது நம்ம இவ்வளோ படிக்கல, இவனை எப்படிடா வச்சுக்கிறது வேலைக்கு, என்னதான் இருந்தாலும் படிப்புக்கு மரியாதை கொடுக்கணுமேன்னு. அவனை சார்கெல்லாம் போட்டு பேசினேன். அவன் கொஞ்சம் வசதியான பையன், அவங்க அப்பா தண்டல்களை வியாபாரம் பண்ணுறாரு. அப்புறம் அவன் என்கிட்ட ரொம்ப நினைச்சான். அப்புறம் மறுநாள் பார்த்தாக்கா டப்பால் அவனே வந்தான். நான் வந்து செய்கிற வேலைகளை அவன்கிட்ட சொல்லலான்னு நினச்சேன், அதில் அவனே செய்ய ஆரம்பித்தான். எனக்கே பெரியப்பா பணிவாக இருக்கான்பா பையன். அப்புறம் தான் அவங்ககிட்ட ஒரு நாள் இங்கிலீஷில் நோட்ஸ் கொடுத்தேன். எழுதுறான்னா பவர் ஆஃப் அட்டார்னினா பவர் ஆஃப் பட்டானின்னு எழுதுறான். எனக்கு டே பவர் ஆஃப் அட்டார்னிடா அப்படின்னா, இல்லை சார் பட்டானின்னு தானே சார் சொன்னீங்க நீங்கள். ஏன்டா டே நீ MCA எல்லாம் படிச்சிருக்கேன், எப்படா அது பவர் ஆஃப் அட்டார்னினா பட்டானின்னு எப்படா நீ எழுதுவ, நீ அதை கேட்கணுமா இல்லையான்னு. சார் நாங்கள்லாம் பாரதியார் இன்ஸ்டியூட்னு சொல்லிட்டு கிராமத்தில் படித்தேன் சார், அங்கெல்லாம் இங்கிலீஷ்லாம் எந்த அளவுக்கு இல்லை சார். ஓ அதுதான் நீ அவனா நீ அப்படின்னு அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கப்புறமா நான் சொன்னேன் இல்லையா, நேற்று ஒரு டாக்டர்கிட்ட கேட்டேன்னு, அவருடைய பையன் நான் சொல்லி தான் வந்து EEE படித்தான். அவனுக்கு வந்து ஃபாரினில் வந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்குன்னு சொன்னால் அப்போவே 1.5 கோடி கிடைச்சது 25 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த பையன் இங்கே வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தான், இம்பிடஸ் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தான். இந்த இம்பிடஸ் அப்படின்ற அந்த கம்பெனி என்னன்னா சாஃப்ட்வேர் கம்பெனி. டாடா, பிர்லா இந்த மாதிரி கம்பெனிக்கெல்லாம் அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க. அவங்க டெலிகாலர்ஸை வச்சு அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க. அதில் இவர் நம்ம கிரிக்கெட் வீரர் ஸ்ரீகாந்த் இவங்கெல்லாம் பங்குதாரர்கள் போட்டு ஆரம்பித்தாங்க. அப்போ அவங்க இண்டூவில் விளம்பரம் கொடுத்து BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்களும் எடுத்தாங்க, ப்ரொஃபஷனல் கோர்ஸ். 1000 பேர் வந்திருக்காங்க. அந்த 1000 பேருக்குமே அந்த டிகிரி அந்த பேப்பரில் இருக்கிறத நேரில் செய்ய முடியல. அத்தனை பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டு கடைசியில் வேண்டாம் வெறுப்பா அந்த 2 பேர் எடுத்திருக்கான். வேறு என்னென்னா வேலைக்கு ஆள் வேணும்ல. அப்போ பார்த்துங்க 1000க்கு 2 கூட தேரலை. இது நடந்து 10 வருஷம் இருக்கும். அப்போ அந்த பையன்கிட்ட ஒரு நாள் பேசும்போது சொன்னான், என்ன நான் கேட்டேன், அப்படின்னா என்னங்க இவ்வளோ திறமையற்ற மாணவர்கள் வெளியில் வந்து இந்த சமுதாயத்தை எப்படி வந்து உயர்த்த போகிறாங்க, வளர்க்க போகிறாங்கன்னா என்னங்க பண்ணுறது? தமிழ்நாட்டில் ஒரு 10 காலேஜுக்கு மேலே சரியாக சொல்லித்தர மாட்டேன்றாங்க. மற்ற காலேஜெல்லாம் காசுக்கு தான் இருக்குது, சரியான டீச்சர்ஸ் இல்லை, சரியான ட்ரெயின்டு டீச்சர்ஸ் இல்லை, அவங்களுக்கு நிறைய சம்பளம் கொடுக்கணும், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குங்க. அப்புறம் நானே வெறுத்து போய் அவங்க 2 பேருக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் கொடுத்தேன், இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்க. அவங்க 2 பேர் ஒன்று உட்காந்துன்னு 2 நாள் வந்து 4 நாள் ஆகினாங்க. தெரியல சார் நாங்கள். அப்புறம் சொன்னேன், தெரியலன்னு சொல்கிறதுக்கு சொல்லாதீங்க, நானே சொல்கிறதுக்கு நானே செஞ்சிருவேன், எனக்கு தெரியும், பட் உங்களை நான் டெஸ்ட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல் 2 மாதம் நான் உங்களுக்கு சம்பளமே தரமாட்டேன்னு சொல்லிட்டேன். இந்த 2 மாதம் நீங்கள் கரெக்டாக ட்ரெயின் ஆனால் தான் 3ஆவது மாதம் உங்களுக்கு சம்பளம் என்ன. அவங்க ஓகேன்னு ஒத்துக்கிட்டு வந்தாங்க. 4 நாள் கழிச்சு அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ண தெரியல. அப்புறம் 3ஆவது நாள் கூகுளில் போய் தேடுங்கன்னு சொல்லிட்டு இந்த இன்ஸ் கொடுத்தேன். கூகுளில் தேடி நாங்கள் எடுத்துகிட்டு சார் ஆனால் எங்களுக்கு புரியல சார்ன்றாங்க. சரி போச்சு தொலை அப்படின்னு சொல்லிட்டு நானே அந்த புக் வந்து இந்த புக்கில் இத்தனை பக்கம் இருக்குது, இதை பார்த்தா அது செய் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். பார்த்துங்க 1000 BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்தால் அது கையில் இருக்கிறத அந்த என்ன டிகிரி வச்சுருக்காங்களோ அந்த டிகிரிக்கான இன்டர்வியூட பாஸ் பண்ண முடியல அவங்களால. இந்த அளவுக்கு இன்னபிலிட்டி போயிட்டே இருந்ததுனாக்கா அதனால தான் ஒரு ஞானி சொல்கிறார், மேற்கத்து ஞானி சொல்கிறாரு, அடுத்த 100 வருஷத்துக்குள்ளே டாக்டரும் பைத்தியக்காரனாக இருப்பான், அவங்ககிட்ட வைத்தியம் பார்க்க போகிற என்ன நோயாளியும் பைத்தியக்காரனாக இருப்பான். ஒரு பைத்தியக்காரன் எப்படி இன்னொரு பைத்தியக்காரனுக்கு வைத்தியம் பார்க்க முடியும்? டாக்டர் இப்போ நீட் இல்லைனாக்கா இவனே பைத்தியமாக தான் உட்காந்து இருப்பாங்க. 2 பைத்தியம் சேர்ந்து என்ன பண்ணோம், 1000 2000 3000 4000 எங்கடா 4000 பிம்பிளிக்கா பிம்பா அப்படின்னு. என்னது பிம்பிளிக்கா பிம்பாவா? டே ஒரு டாக்டரே பிம்பிளிக்கா பிம்பான்னா எங்கடா போகிறது நாங்கள்? வருமா இல்லையா கேள்வி? அப்போ எந்த அளவுக்கு எஃபிஷியன்சி குறைஞ்சிக்கிட்டே வருது பார்த்தீங்களா? மற்ற மாநிலம் நமக்கு தெரியாது, நம்ம வாழ்கிற மாநிலத்தை பற்றி தான் பேச முடியும். தமிழ்நாட்டில்
இந்த பையன் சொல்கிறான், அவர் பேர் ராஜீவ், சரியா? அவன் போயிட்டு வந்து அங்கே ட்ரிபிள் முடிச்சுட்டு வந்தான். அதுக்கப்புறமா ஒரு 4-5 டிகிரி படிச்சுட்டான். அந்த டிகிரிலாம் வாயில நுழைய மாட்டேங்குது. அந்த மாதிரி டிகிரிலாம் படிச்சிருக்கான் அவன் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டதில். இப்போ அவன் என்ன சொல்கிறான், எனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்னா, எனக்கு இந்த பொருள் ஒரு பக்கம் நமக்கு வேணும், நான் எனக்கு வாழ்க்கைக்கு தண்ணீரான பொருள் சேர்த்துட்டேன். இனிமேல் இந்த மாதிரி பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணிட்டு வராங்களே அவங்களுக்கு ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் ஆரம்பித்து அந்த பேப்பரில் இருக்கிறத ப்ராக்டிக்கலாக எப்படி செய்யணும்னு சொல்லி கற்றுறணும். அதுக்கு ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி செய்யலான்னு இருக்கேன் அங்கிள் அப்படின்னா. அப்புறம் நல்ல வேலை முதல்ல செய்யுங்க, பல பேரை நாட்டில் காப்பாற்றுங்கன்னு. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கே இப்படின்னாக்கா டாக்டருக்கு எப்படி எங்கே இன்ஜெக்ஷன் குத்தணும், எந்த நோய்க்கு எந்த மாத்திரை குத்தணும், என்னுடைய சொந்த அனுபவத்தை சொல்கிறேன். எனக்கு 15 வயசு இருக்கும்போது நான் சில நோய்களுக்காக சில டாக்டர்கிட்ட போனேன். எம்டி சுந்தரம்னு சொல்லிட்டு தண்டர்பேட்டில். அவர் என்னை பார்த்த உடனே சொல்லிட்டார், எதுவுமே நாடி கூட பிடிக்கல, என் கண்ணை பார்த்தாரு, மூஞ்சை பார்த்தாரு, இதை இந்த மாத்திரை சாப்பிடு சார். மற்றவங்களாம் அப்படி குழப்பிட்டாங்கன்னு, அவ்வளோதான். கரெக்டாக ஒரு மண்டலம் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் இன்னிய வரல அந்த நோய் வரல. அவருக்கு வயசு 86. பழுத்த பழம், அப்படி சக்க செவல்னு இருக்கார். எப்படி இருக்கார்? ரோஸ் மில்க் மாதிரி இருக்கார். அப்போ பார்த்துக்குங்க, அப்போ எந்த அளவுக்கு வந்து எஃபிஷியன்சி இருந்தால் அந்த டாக்டரு சுந்தரம்னு பேர் அவருக்கு, எம்டி. ஆமாம், எம்பிபிஎஸ் எம்டி அவர். அப்படி இன்றைக்கி ஏதாவது படிச்சுட்டு வராங்களே மாணவர்களுக்கு இருக்குன்னு சொல்கிறீங்களா நீங்கள்? என் அனுபவத்தில் நான் பார்த்தேன், இல்லை. அது இருக்கணும்னா நீட்டு தேவை. இன்னும் நீட்டை விட இன்னும் ஸ்ட்ராங்கு வந்து தேவை. அப்போ தானே நீங்கள் வந்து மக்களை கொள்ளாமல் இருக்க முடியும். இல்லைனாக்கா 100 பேரை கொண்டாக்கா அரை வைத்தியன்னு, 1000 பேரை கொண்டாக்கா முழு வைத்தியன்ற மாதிரி தான் இருக்கும். அப்போ அந்த 1000 பேர் சாகணும் உங்கள் கையில். தேவையா? இதெல்லாம் தேவையில்லை. யாருக்கு எதில் தேர்ச்சி இருக்குதோ அதில் அவர்கள் தங்களை வளர்த்து கொண்டு வந்தால் போதும். ஆசை எல்லாருக்கும் தான் இருக்குது. குதிரை மேலே ஏறணும், யானை மேலே ஏறணும், சிங்கம் மேலே ஏறணும்னு ஆசை இருக்குது. சிங்கம் மேலே ஏறணும்னா சிங்கத்தை அடக்கிற அளவுக்கு ஒரு சக்தி அந்த ஜாதகத்தில் இருக்கணும் இல்லையா? இல்லாமல் சிங்கத்தை டச் பண்ணவே முடியாது, அடிச்சிடும். இல்லை, சிங்கத்தை அடக்கினவங்களும் இருக்காங்க. ஒரு பொம்பளை படித்த நாள் இதில் 2 வருஷத்துக்கு முன்னாடி முறத்தாலேயே புலி அடித்து விரட்டி இருக்குது, தான் குழந்தை காப்பாற்றி. அதுவும் இதை பூரி இருக்குது, இதுவும் அது கூட சண்டை போட்டுருக்கு. அந்த பொம்பளை ஜாதகத்தில் எங்கேயோ லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல. இது நாள் இதில் படித்தது. ஆக இது நாள் வரையிலும் நான் இது சம்பந்தப்பட்ட விளக்கங்களை நீட்டுக்கும் கொடுத்து விட்டேன், சிபிஎஸ்இ சிலபஸுக்கும் கொடுத்து விட்டேன், மெட்ரிகுலேஷன் சிலபஸுக்கும் கொடுத்து விட்டேன். 12 லக்னங்களில் பிறந்தவர்கள் எந்தெந்த விதமான கல்வி முறைகளை அவள் தொட்டால் இயல்பாக வரும் என்பதையும் ஒரு கோடிட்டு காட்டிவிட்டேன். ஆக நன்றி, வணக்கம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.